மேடையில் இருக்கும் மூத்த தமிழ் அறிஞர்களை அவர்களுடைய சிறப்புகளை குறிப்பிட்டு ஒரு ரெண்டு வரி யோசிச்சுட்டு தான் வந்திருந்தேன். இருந்தாலும் எல்லாவற்றையும் என் வணக்கத்திற்குள் அடக்கிவிட்டு நேரத்தின் அருமை கருதி எவ்வளவு சுருக்கமாக உரையாற்ற முடியுமோ முயற்சி செய்கிறேன். ஏனென்றால் இது உணர்வு பூர்வமாக நமக்கு 2-3 தமிழின் பக்கங்களை நம் முன்னால் விரித்து கொண்டே போகிற ஒரு களம். இதில் ஒருவரை மற்றவர் எப்படி என்ன சொல்லியும் அறிமுகப்படுத்தி முடித்துவிட முடியுமா என்றால் முடியாது. புரட்சி கவிஞரை எப்படி நாம் ஒரு நாள் கருத்தரங்கில் அளந்துவிட முடியாதோ அப்படியே பேராசிரியர் ஐயா இளவரசு அவர்களையும் ஒரு நாளில் ஆய்வு செய்துவிட முடியாது. நம்முடைய அருமை சகோதரர் பழ அதியமான் அவர்கள் அவருடைய உள்ளத்தில் இருந்து ஊற்றெடுக்கக்கூடிய ஐயாவை பற்றிய அந்த நினைவுகளை அவ்வளவு கோர்வையாக எடுத்து சொன்னார். இங்கு வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கும் அறிஞர்களும் சரி, அமர்ந்திருப்பவர்களில் பலரும் ஐயா இளவரசு அவர்களை அறிந்திருப்பார்கள். நாங்கள் எல்லோரும் அம்மா வேலம்மாள் அவர்கள் கையால் உணவுண்டவர்கள். அவருடைய வீடு அவர்களுக்கான வீடு மட்டுமல்ல. இவ்வளவு நேரம் அதியமானவர்கள் பேசும் பொழுது நம்ம எல்லாருக்குமே வியப்பாக இருக்கும். இப்படி இத்தனை பன்முகத்தன்மைகளோடு ஒருவர் செயலாற்ற முடியுமா இறுதி வரை? அப்படி ஒருவர் தன்னுடைய பணிகளை பொது வாழ்வுக்கென்று அதிகமாக ஒதுக்கி கொண்டிருந்தால் அவருடைய குடும்பத்திற்கான பங்களிப்பு எவ்வளவு நேரமாக இருக்கும்? அத்தகைய சூழலில் அந்த குடும்ப பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு ஐயா அவர்களை இத்தனை பணிகளையும் இடையறாது செய்ய அவருக்கு வாய்ப்பாக அமைந்த அம்மா வேலம்மாள் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும். இதுதான் அந்த வாய்ப்பு என்று நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். நானும் ஒரு முறை மே 17 இயக்கம் நடத்திய ஒரு காணொளி கருத்தரங்கில் பாவேந்தரின் உலக நோக்கு என்ற தலைப்பில் உரையாற்றினேன். பிறகு அதனை கட்டுரையாக தொகுத்து ஐயா வெடிகள் வேணுகோபால் அவர்களும் வெடிகள் நடராஜன் ஐயா அவர்களும் அவர்கள் வெளியிட்ட நூலில் அந்த உரை இடம்பெற வேண்டும் என்று அதை அச்சிட்டு கொடுத்தார்கள். அதை திருத்தும் பொழுது எனக்கு பெரிய வேலையாக இருந்தது. ஏனென்றால் பேசும் பொழுது நம்முடைய முறை வேறு, அது எழுத்தாக வரும் பொழுது வேறுபட்டதாக இருக்கிறது. எனவே அதனை செம்மைப்படுத்தி அதற்குரிய பாடல்களை எல்லாம் சேர்த்து அதை அச்சுக்கு கொடுத்து விட்டேன். அது முடிந்து வந்த பிறகு நம்முடைய துறை தலைவர் அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்கள் அந்த கட்டுரையை படித்து அது ஒரு சிறந்த கட்டுரை என்று பாராட்டினார். மறைந்த ஐயா ஜெயதேவன் அவர்கள் அந்த நூலுக்கு ஒரு நல்ல முன்னுரை வழங்கி எனக்கு பெருமை கொடுத்தார். அந்த கட்டுரையை படிக்கிற எல்லோரும் ஒரு சிறந்த ஆய்வு என்று பாராட்டவே நானும் நல்ல மகிழ்ச்சி அடைந்து விட்டேன். பிறகு இந்த தலைப்பையே மணிகண்டன் அவர்கள் எனக்கு கொடுத்து, ஐயா இளவரசு அவர்கள் எழுதிய அந்த நூலை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த நூலும் அவரிடமே கேட்டு வாங்கி கொண்டேன். வாங்கி இதை படிக்காமலே இருந்திருக்கலாம், ஆனால் படித்து விட்டேன். படித்த பிறகு எப்படி இருந்ததுன்னா, இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு தெரியும், நிறைய இப்போ டேலண்ட் ஷோஸ் நடக்குது, போட்டிகள், குறிப்பாக பாட்டு போட்டி. அது எல்லாத்துலேயும் நடக்கும். சூப்பர் சிங்கரில் நடக்கும், சரிகமபாவா நடக்கும். நல்ல இளம் பாடகர்கள் ரொம்ப திறமையாக வந்து பாடுவார்கள். அந்த பாட்டை கேட்ட உடனே அடடா, இந்த வயசில் இவங்க இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்களே அப்படின்னு நாம் ரொம்ப லயித்து கேட்போம். அப்போ அதற்கு நடுவராக அல்லது சிறப்பு விருந்தினராக அந்த பாடலை பாடிய பி சுசீலாவோ வாணி ஜெயராமோ இல்லை சின்ன குயில் சித்ராவோ வந்திருக்காங்க. அந்த பாட்டை கேட்டு அவங்க ரொம்ப பாராட்டிய பிறகு, நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு 2 வரி நீங்கள் பாடி காமிங்க அப்படிம்பாங்க.
எந்த பின்னணியும் இல்லாமல் அந்த 2 வரிகளை அவங்க பாடும்போது தான் அது வரைக்கும் நல்லா பாடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த இளம் பாடகருக்கு, ஓ பாட்டை இப்படி பாடணுமா அப்படின்னு தோணும். அதை போல ஐயா அவர்களுடைய இந்த பாவேந்தரின் உலக நோக்கு அந்த நூலை படித்த பிறகுதான் ஒரு ஆய்வு என்பதை எப்படி 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 மேற்கொள்ள வேண்டும் என்ற அரிச்சுவடி எனக்கு கிடைத்தது. அதற்காக நான் பேராசிரியர் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்ல விரும்புகிறேன். இது பேசுவதற்கு மிக ஒரு சுவையான தலைப்பு, ஆனால் நமக்கு நேரம் மிக மிக குறைவு. எடுத்துக்காட்டுக்கு 2-3 செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு நான் மற்றவற்றை நீங்கள் படித்து கொள்ளுங்கள் என்று கங்காதேவி சொன்னதைப் போல, அதியமானவர்கள் சொன்னதைப் போல ஒரு பகுதியை மட்டும் தொட்டுக்காட்ட முயற்சி செய்கிறேன். புரட்சி கவிஞரை பற்றி அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவருக்கு முந்தைய கால கவிஞர்கள், உலக கவிஞர்கள், இவர்களோடு ஒப்பிட்டு எழுதப்பட்ட மதிப்பீடுகள், அவற்றை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் பாரதிதாசன் என்ற தலைப்பில் ஒரு பெரிய ஆய்வு நூலாக வெளியிட்டிருக்கிறது. அந்த நூலில் பயன்படுத்தப்பட்ட பல கட்டுரைகளை ஐயா அவர்கள் தன்னுடைய ஆய்வுக்கு ஒரு சிறு ஒப்பீடாக அவற்றை எடுத்துக்கொள்ளுகிறார். அதில் சொல்லப்படுகிற செய்திகள், அதாவது உலக நோக்கு என்பது எங்கிருந்து அந்த பார்வை தொடங்க வேண்டும், ஒரு ஆய்வாளர் எதையெல்லாம் பார்க்க வேண்டும், மூலத்தோடு ஒப்பிடும் பொழுது கிடைக்கிற செய்திகள் என்ன, அதில் முரண்படலாம், தவறு இருக்கலாம், காலத்தினால் பிற்பாடு அது தவறாக கருதப்படலாம். ரஷ்யாவை பற்றி பாவேந்தர் கொண்டிருந்த கருத்துக்கள், அதில் உடன்பாடு இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அதை மறைக்கக்கூடாது. கம்யூனிஸ்டுகளை பற்றி அவருக்கு இருந்த கருத்துக்கள், அவை விமர்சனத்திற்கு உரியவையா அல்லது அந்த காலகட்டத்தில் அவர் எழுதியதற்கான நியாயம் என்ன, இந்த பார்வைகளோடு அவற்றை பார்க்க வேண்டும். இவை அனைத்தையும் இந்த சென்சார் பண்ணாமல் கொடுக்கிறது, இதுதான் அந்த செய்தி. அதை போல பாரதியாரை பற்றி பாவேந்தர் பாடிய ஒரு பாடலில் உலக கவிஞர்களோடு எப்படி அவரை ஒப்பிட்டார். அதில் முதல் பெயர் ஐரிஷ் நாட்டு கவிஞர் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஐரிஷ் நாட்டு கவிஞர்களில் மிகச்சிறந்த ஒரு 5-6 பேர், WB Yeatsலிருந்து ஐரிஷ் மொழி கவிஞர்கள், அவர்களில் பாரதியாரை போல ஒருவர், அவர் வெர்ஹேவன். வெர்ஹேவனுடைய ஐரிஷ் மொழி கவிதைகளுக்கு பிறகுதான் அந்த நாட்டில் மொழி உணர்ச்சி தோன்றியது என்ற ஒரு கருத்தை பாவேந்தர் தன்னுடைய பாரதியாரை பற்றிய பாடலில் குறிப்பிட்டு விட்டார். இப்போ அது சரியா தப்பா நமக்கு தெரியாது. ஆனால் ஐயா இளவரசு அவர்கள், கவிஞர் ஹெர்ஹேவன் என்பவர் எந்த நாட்டு கவிஞர், அவர் ஐரிஷ் நாட்டு கவிஞரா என்று தேடி பார்க்கிறார். அவர் ஐரிஷ் நாட்டு கவிஞர் அல்ல, அவர் பெல்ஜியம் நாட்டு கவிஞர். ஆனால் அங்கு 3 மொழிகள் பேசப்பட்டிருக்கின்றன, எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த குறிப்பையும் சொல்லி, ஆனாலும் வெர்ஹேவனுடைய சமகாலத்தவராகவும் அவருக்கு பின்னால் வாழ்ந்த கசன்ஸ் என்ற கவிஞர், ஜேம்ஸ் கசன்ஸ், அவர் ஐரிஷ் கவிஞர். அவர் பாரதியார் கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார் ஐரிஷ் மொழியில். இந்த செய்தி பாரதிதாசன் அவர்களுக்கு தெரியும், பாவேந்தருக்கு இது தெரியும் என்பதற்கான சான்று பாரதி கவிதா மண்டலத்தினுடைய அந்த தொகுப்பில் இருக்கிறது. இதெல்லாம் படித்தாதான் நம்முடைய அதியமானவர்கள் சொன்னார், ஒரு நாடகத்தை கதையை ஆய்வு செய்கிறவர்கள் அந்த கதையை மட்டும்தான் படிக்கிறாங்க, அதுவும் எதுக்குன்னா வைவாவில் பதில் சொல்கிறதுக்காக படிச்சிருப்பாங்க, ஆய்வு கட்டுரையை அவங்களே எழுதுனா படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியும் பல போக்கு இருக்குது. ஆனால் ஐயா அவர்கள், இளவரசு ஐயா அவர்கள் அந்த கவிதையை எடுத்து, அவர் பெல்ஜியம் நாட்டு கவிஞர்,
ஆனாலும் இந்த இடத்துல இப்படி குறிப்பிடப்படுகிறார். அவருடைய சமகாலத்தவரான கசின்ஸ் பாரதியார் கவிதையை மொழிபெயர்த்தவர். அதனால இந்த பெயர் குறிப்பு மாறி இருக்க வாய்ப்புண்டு என்பதை முன்னுரையில் பதிவு செய்கிறார். அந்த கவிதையில் பாரதியாரை பற்றி சொல்லும் பொழுது, அயர்லாந்தில் வெர்ஹேரன் எனும் கவிஞன் ஐரிஷ் மொழி வளரச் செய்தான், அயர்லாந்தில் அதன் பிறகே உணர்வு பெறலாயினர் என்பார் அறிஞர். பெயர் பெற்ற கவிதைகளின் பெற்றியினை தமிழர்களும் காணச் செய்து துயர் நீக்கும் சுடற்கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் நாமம் வாழ்க. இதற்கு அடுத்து எல்லையற்ற ஆதரவும் பொருள் வலியும் இசைந்திருந்த செகப்பிரியரும் ஷேக்ஸ்பியர், சொல்லும் விக்டர் ஹியூகோவும் டால்ஸ்டாயும் ரவீந்திரனும் சொந்த நாட்டில் நல்ல செயல் செய்தார்கள். ரவீந்திரநாத் தாகூர் வசதியானவர், விக்டர் ஹியூகோ வசதியானவர், ஷேக்ஸ்பியர் வசதியானவர். இவர்களெல்லாம் சொந்த நாட்டில் வசதி படைத்தவர்கள். அவர்கள் நல்ல கருத்துக்களை எழுதினார்கள். ஆனால் பாரதியார் எப்படி எழுதினார்? நல்ல செயல் அவர்கள் செய்தார்கள். நடைப்பினங்கள் மத்தியிலே வறுமை என்னும் தொல்லையிலும், நம்மோடு வாழ்ந்த மக்கள் நடைப்பினங்கள் மத்தியிலே வறுமை எனும் தொல்லையிலும் தொண்டு செய்த சுப்பிரமணிய பாரதியார் நாமம் வாழ்க. அப்போ ஒரு கவிஞரை தனக்கு முன்னோடி வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்ட ஒருவரை பாராட்டுவதற்கும் அவரோடு எத்தகைய கவிஞர்களை எல்லாம் பாவேந்தர் ஒப்பிட்டார், இது ஒரு மதிப்பீடு. பாவேந்தரோடு எந்தெந்த கவிஞர்களை தமிழறிஞர்கள் ஒப்பிட்டார்கள், இது ஒரு பெரிய பட்டியல். வால்ட் விட்மனோடு ஒப்பிட்டவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்காவில் ஒரு பாரதிதாசன் என்று வால்ட் விட்மனை பற்றி எழுதினார். ஷெல்லியோடு, ராபர்ட் பர்ன்ஸோடு, இன்னும் எத்தனை கவிஞர்கள் அந்தந்த நாட்டில் மக்களுக்கான கவிதையை எழுதியவர்களோ அவர்கள் அத்தனை பேரோடும் ஒப்பிடப்பட்ட தமிழ் கவிஞர் பாவேந்தர் தான். இது அந்த காலத்தில் இத்தகைய ஒரு ஆய்வு வரலாறு அவருக்குத்தான் அமைந்திருந்தது. அது இந்த நூலினுடைய அடித்தளம். இதில் சில செய்திகள் அந்த கவிஞருடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதற்கு நிறைய இந்தியாவின் பிற பகுதிகளில் நடந்த செய்திகள். ஏன்னா நமக்கு பாவேந்தரை பற்றி தெரியும் பொழுதே வடநாடு தென்னாட்டிற்கு செய்த தொல்லை ஒன்றல்ல இரண்டல்ல 1000 என்று தொடங்குகிற அந்த செய்திதான். வடநாடு என்பது நமக்கு தொல்லைதான் என்பது அவருடைய அழுத்தமான பதிவு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொடியது கொடியது வடநாடு, குறுகிய செயலது வடநாடு, குவி பொருள் கவர்ந்தது வடநாடு. இன்னும் ஜிஎஸ்டி போட்டு இன்னைக்கு வரைக்கும் கவர்வது வடநாடு. ஆதலால் விடுதலை பெறுவது முதல் வேலை, அடிமையில் உழல்வது முடியாது, விழி துயில்வது மிக தவறாகும், எழுவீரே. இதுதான் பாவேந்தர். இந்த வடநாட்டில் ஒரு வெள்ளம் வந்தது. பீகார் மக்கள் வெள்ளத்திலே அழிந்தார்கள். நம்முடைய தேசபக்தியை பற்றி பேசும் பொழுதெல்லாம் நாட்டுப்பற்றை காட்டுவதற்கு நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு நிதி கொடுத்தோம் தெரியுமா? பீகார் வெள்ளத்துக்கு கொடுத்தோம், குஜராத் வெள்ளத்துக்கு கொடுத்தோம் என்று சொல்லுவது ஒரு வழக்கமான செய்தி. ஆனால் அந்த மக்கள் அடைந்த அந்த துயரை பாவேந்தர் எழுதியதை பற்றி அந்த பாடலை எடுத்து ஐயா இளவரசு அவர்கள் காட்டுகிறார். குடமும் புனலும் நிலையில் சாய்தல் போல, அந்த ஒரு 4 ஊர் அப்படியே மழை தண்ணியோடு போயிருச்சு, வெள்ளத்தோடு போயிருச்சு. அது இப்படி ஒரு எடுத்துக்காட்டு. குடமும் புனலும் நிலையில் சாய்தல் போல, குடிலும் ஏழை குலமும் சாயுங்காலே. குடிலும் ஏழை குலமும், அதில் கூட பணக்காரங்க நிறைய தப்பிச்சாங்களோ என்னமோ தெரியாது. குடிலும் ஏழை குலமும் சாயுங்காலே, படையால் மாளும் பகை போல் மாயக் கண்டேன், பணமும் பிணமும் மண்ணில் புதையக் கண்டேன். பணமும் பிணமும் தடமும் வீடும் சமமே ஆதல் கண்டேன்,
சதையும் மண்ணும் இரத்த குமிழும் கண்டேன். இது இது இதுக்கு மேலே அதை எப்படி நாம் சொல்ல முடியும்? அந்த மக்கள் பட்ட தொல்லை. எந்தெந்த ஊரில் இது நடந்தது? மாங்கர், சீதா மார்கி, சபர்புரி, மதுபான், மோத்கிரி, சுமஸ்தகிரி, இவையெல்லாம் அந்த அழிந்த ஊர்களின் பெயர்கள். இப்பையும் போட்டு பார்த்தா அதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் பீகார் அப்படின்னு வருது. இந்த ஊர்களின் பெயர்களை சொல்லி இவர்களெல்லாம் இப்படி அழிந்தார்கள். இது பீகார். இதுக்கு மேலே குவேட்டா. குவேட்டா பலுசிஸ்தானத்தின் அருகில் இருக்கிற ஒரு நகரம். இது அந்த காலத்தில் ஊழியன் ஏடு எப்படி எழுதியது என்று ஐயா இளவரசு அவர்கள் அதை எடுத்து காட்டுகிறார். அது இன்னைக்கு கூகுள் இருக்குது. இன்னைக்கு குவேட்டாவில் நிலநடுக்க வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம யாரும் கூகுள் எடுத்து போட்டு குவேட்டா எங்கே இருக்குது, அதனுடைய நீள அகலம் என்ன அப்படின்னு பார்க்குறது இல்லை. அன்றைக்கு 1935 ஊழியன் என்கிற ஏடு தன்னுடைய மக்களுக்கு இப்படி சொல்லுகிறது. குவேட்டா என்கிற நகரம் பலுசிஸ்தானுக்கு அருகில் இருக்கிறது. காந்தகார் போகும் வழியில் போலன் கணவாயில் அமைந்திருக்கிறது. கடல்ல இருந்து 5500 அடி உயரத்தில் இருக்கிறது. அங்கு நிலநடுக்கம். 56,000 பேர் மண்ணோடு புதைந்து விட்டார்கள். அந்த செய்தியை நல்ல குவேட்டாவில் உள்ள நல்ல உறவினர்கள் இல்லம் தெருக்களுடன் அவர் இல்லை என கேட்டோம். இல்லம் தெருக்களுடன் அவர் இல்லை என கேட்டோம். சொல்ல துடிக்குதடா உடல் தூய வடநாட்டார் அல்லர் பெருஞ்சாவின் வயிற்றில் அகப்பட்டரை பட்டார். சோகம் புலம்புமடா இந்த தொல்லை செயல் கண்டார். சோகம் புலம்புமடா. அங்கே தூய வடநாட்டார். ஒருவேளை அவங்க ரொம்ப அங்கே இருக்காங்க பலுசிஸ்தானத்துக்கு மேலே, அதனால் கொஞ்சம் தூய வடநாட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவர்களுக்கு இப்படி நிகழ்ந்தது. இங்கேருந்து போகிறோம், அங்கே போகிறோம். அடுத்து சீனா திபெத் போர். திபெத்திலிருந்து வந்த தலாய் லாமாவுக்கு அடைக்கலம் கொடுத்தது சரியா தவறா? தலாய் லாமா வந்தது இந்தியாவுக்கு தொல்லை. இது புரட்சி கவிஞரோட கருத்து. நாம் அடைக்கலம் கொடுத்தோம் என்றார் நேரு. அதனால்தான் சீன போர் வந்தது. இது ஒரு அரசியல். தலாய் லாமாவை கண்டிக்கும் பொழுது சீனாவின் மீது கண்டனம் இல்லை. ஆனால் சீனா இந்தியாவின் மீது போர் தொடுக்கும் பொழுது சீனாக்காரன் தானா வந்தான் போருக்கு. அதில் 2 வரி இருக்கும். அது இளம் வயதில் படித்ததை திரும்பி படிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. போனால் கிடைக்கும் போரில் அந்த சீனாக்காரன் ஈரல் லிவர் போருக்கு போய் ஈரல் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்படியெல்லாம் எழுதுகிறார். டெல்லியே சும்மா இருந்தாலும் தமிழர்கள் சும்மா இருக்கக்கூடாது, போருக்கு போக வேண்டும். அப்புறம் எம்டன் மகனை தான் நம்மளுக்கு தெரியும். ஏன் எம்டன்னு தெரியாது. எம்டன் என்பது ஜெர்மனி கப்பல். அந்த கப்பல் இங்கே சென்னை துறைமுகத்துக்கு அருகில் வந்து நின்று குண்டு போட்டது. குண்டு போட்டு ஒரு குண்டு உயர்நீதிமன்ற வாசலுக்கு அருகிலே விழுந்தது. இன்னொன்று சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் விழுந்தது. இது 1912களில் நடந்திருக்கு. அந்த எம்டன் குண்டு போடுகிறார்கள் என்று சொன்னவுடன் மக்கள் அலைந்து வீட்டை விட்டு கிளம்பி குடும்பமாக கூட்டமாக ஊரை விட்டு போகிறார்கள். எங்கே போக முடியும்? அந்த ஸ்கைலாப் விழுதுன்னு ஒன்று நாங்களாம் சின்ன வயசில் இருந்தப்போ கேட்டோம். ஸ்கைலாப்னு ஒன்று விழுது. ஒரு விண்வெளிக்கு போன கருவியினுடைய ஒரு பகுதி அது உடைந்து விழுகிறது என்று சொன்ன உடனே ஊரெல்லாம் நடந்த அந்த பரபரப்பை நாங்கள் பார்த்தோம். ஒரு பாட்டி எப்பா அந்த சைக்கிள் எடுத்து உள்ளவை எப்படிங்க. ஏன் சைக்கிள் வெளியில இருந்தால் அது விழுந்துடும், வீட்டுக்குள்ளே விழாதான். இப்படி அலமலந்து போகிற மக்கள். இந்த காட்சியை பல ஆண்டுகளுக்கு பிறகு பாவேந்தர் எழுதுகிறார். எப்படின்னா ஒரு கட்டுரை. எம்டன் வந்தாச்சு, குண்டு போட போகிறாங்க. புதுச்சேரியில் இருக்கிற மக்கள் அங்கேருந்து புறப்பட்டு இன்னொரு சின்ன ஊருக்கு போயிட்டாங்க.
அந்த ஊரில் இருப்பவர்கள் ஒரு 20 குடும்பம். இங்கிருந்து வந்தவர்கள் ஆளுக்கு ஒரு வீட்டிலே தங்குகிறார்கள். தங்கி யார் வீடு என்ன சாதி ஒன்றும் தெரியாது, எல்லாரும் ஒவ்வொரு வீட்டில் தங்குறாங்க. அந்த மக்கள் அன்புடன் வரவேற்று அடைக்கலம் கொடுக்கிறார்கள். அப்படியெல்லாம் அடைக்கலம் கொடுத்து தப்பித்த பிறகு ஜெர்மன் கப்பல் போயிருச்சு, எம்டன் போயாச்சு. இப்போ மக்கள் திரும்பி புதுச்சேரிக்கு போகணும். அப்போ தான் வெளியில் வந்து யார் யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த புதுச்சேரியை சேர்ந்த ஒரு முதலியார் அம்மா அவங்க வெளியில் வந்து பக்கத்து வீட்டு இருந்த ஆளை பார்த்துட்டு, இந்த ஜெர்மன்காரன் வந்து குண்டு போட்டாலும் போட்டால் இதுங்க கூடலாம் சேர்ந்து ஒன்றா இருக்க வேண்டியிருக்கு. உடனே அந்த பெண்ணுக்கு கோபம் வந்து அவங்க திருப்பி திட்ட, இந்தம்மா திட்ட, இதில் அடிதடி சண்டைப்பட்டு மண்டை உடைந்து எலும்பு உடைந்து பல பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள். இதற்கு புரட்சி கவிஞர் சொல்லுகிறார், ஜெர்மனிக்காரன் போடும் அக்கிரமமான குண்டுக்கு கூட தப்பிவிடலாம், ஆனால் மனுநீதி செய்த ஜாதியிலிருந்து தப்ப முடியாது. அப்போ ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஜெர்மன் குண்டு எம்டன் குண்டு பயன்பட்டது என்பது ஒரு கட்டுரை. அப்புறம் அமெரிக்காவுக்கு பாராட்டு ஒரு இடத்துல, கண்டனம் ஒரு இடத்துல. எங்கு பாராட்டு எங்கு கண்டனம்? ஜப்பான் மீது ஒரு கண்டனம் உண்டு. ஜெர்மன் எங்கே வீழ்ந்தது, ஹிட்லர் எங்கே வீழ்ந்தார்? ஹிண்டன்பர்க்குக்கும் ஹிட்லருக்கும் போட்டி நடக்குது. ஹிட்லர் 2 முறை தோற்றார். அப்போ அந்த ஊரில் ஒரு செய்தி வருகிறது, ஹிட்லர் கத்தோலிக்கன், ஹிண்டன்பர்க் புராட்டஸ்டன்ட். இருந்தாலும் ஹிட்லர் வெல்ல வேண்டும் என்று புராட்டஸ்டன்ட்களும் பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்படி ஒரு செய்தி. இந்த செய்தியை வைத்து ஒரு கட்டுரையை பாவேந்தர் தீட்டுகிறார். ஒரு பெரிய வெளி, ஒரு மந்தை வெளியில், ஒரு பெருந்திடலில் புராட்டஸ்டன்ட்களும் கத்தோலிக்கர்களும் கூடியிருக்கிறார்கள். எல்லோரும் ஜபம் பண்ணுகிறார்கள். இதில் நீ யார் வெல்ல வேண்டும் என்று ஜபம் செய்தாய் என்று ஒரு வாதம் வருகிறது. வாயடி கையடியாக வளருகிறது. அப்பொழுது நடுவிலே ஒரு வாலிபர் தோன்றுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் தான் சேசுநாதர். அறிவில்லாத காலத்தில் மதத்தை படைத்தது நான் தான், நம்புங்கள். இன்றைக்கு மண்டையை உடைத்து கொள்ளாதீர்கள், ஒற்றுமையாக இருந்து உங்கள் அரசாட்சியை மீட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மக்கள் அவரிடம் கேட்கிறார்கள், மீட்டுக்கலாம், ஆனால் மன்னர் வந்து கத்தோலிக்கராக இருந்தால் வேலையெல்லாம் எங்களுக்கு தானே கொடுக்கணும் என்று சேசுநாதரிடம் கேட்கிறார்கள். புராட்டஸ்டன்ட்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இதற்கு அடுத்து அவர் ஏதோ ஒரு வரி எழுத வேண்டும் என்று நினைக்கும் பொழுது விழித்து கொள்ளுகிறார். விழித்து கொண்டு பார்த்தேன், என் கையில் செய்தித்தாள் இருக்கிறது, கையில் வெண் சுருட்டு இருக்கிறது, பக்கத்தில் மனைவியும் பிள்ளைகளும் மூட்டை பூச்சி கடியால் நெளிந்து கொண்டிருந்தார்கள் என்று அதனை முடித்து விட்டார். இது ஒரு கட்டுரை. இப்படியாக அவருடைய ஒவ்வொரு நாட்டை பற்றியும் ஒவ்வொரு செய்தியை பற்றியும் தான் வாழும் காலத்தில் நடக்கும் ஒவ்வொரு அரசியல் நிகழ்வை பற்றியும் பதிவு செய்வது என்பது அந்த பார்வை உடையவர்களுக்கு மட்டும்தான் வாய்க்கும். இதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். நான் நினைத்த கருத்தை சொல்லுவேன் என்கிற அந்த காலத்தின் பணியை பாவேந்தர் எப்படி செய்தார் என்பதை சொல்லி, இந்த நூலுக்கான அணிந்துரைக்கு முன்னால் ஐயா அவர்கள் சொல்லுவது, ஏன் இப்படி ஒரு நூலை எழுத வேண்டி வந்தது என்றால், பல புதிய சிந்தனையாளர்கள், பொது உடைமை இயக்க தலைவர்கள், ஜீவா அவர்களைப் போல பலர் பாரதியின் உலக பார்வை பாரதிதாசனுக்கு இல்லை என்று பேசி வருகிறார்கள். அந்த செய்திகளையும் எடுத்து போட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை சொல்லி, ஆகவே பாவேந்தர் அப்படி குறுகிய நோக்குடையவரா என்கிற கேள்விக்கு விடையாக அவர் எங்கெங்கு உரையாற்றினார், அந்த உரைகளை தொகுத்து உயராய்வு மைய தலைவராக இருக்கும் பொழுது இந்த பணியை எப்படி செய்தார் என்று ஐயா இளவரசு அவர்கள் கொடுத்திருக்கும் அந்த விளக்கம் நமக்கு அவரை பற்றியும் அவருடைய
ஆன்றறிந்து அடங்கிய சான்றோர் அப்படின்னு சொல்லுகிற அந்த அடைமொழிக்கு ஏற்ப அவருடைய ஆய்வும், இந்த ஆய்வுக்குள்ளெல்லாம் அடங்காத அந்த பாரதிதாசன் என்கிற எரிமலை, அவருக்கு இப்படி ஒரு ஒரு பெரும் பரிசை, அவருடைய பணிகளை பற்றி அவரிடமே எடுத்து சொல்லுகிற ஒரு பெரும் வாய்ப்பை ஐயா இளவரசு அவர்கள் இந்த நூலின் மூலம் ஏற்படுத்தினார். கடைசியாக ஒன்று, நாம் எப்படி புரட்சி கவிஞரை பற்றி சொல்லுகிறோமோ அப்படி ஐயா இளவரசு அவர்களை பற்றியும் இந்த நாட்டில் வாழுகிற தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாது, நமக்கு இனிமேல் பெரிய மனிதர்கள்லாம் இருக்க மாட்டாங்க, இனிமேல் பிறப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா பீப்புள் டிசர்வ் த லீடர்ஸ் மாதிரி மக்கள் தன்மை எத்தகையதோ அத்தகைய தலைவர்கள் தான் இனி தோன்றுவார்கள். சூது கவ்வும்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படம் பெரு வெற்றி பெற்ற படம். பார்த்தா நமக்கே சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த படம் எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னா, அந்த படத்தில் எல்லாருமே சூது நிறைந்தவர்கள். ஒரே ஒரு அரசியல்வாதி நல்லவர். அவர் கடைசியில் என்ன செய்து கொண்டிருப்பார்னா, செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருப்பார். ஒரு தோட்டக்காரரை போல சூது செய்த எல்லோரும் வெற்றி பெற்றிருப்பார்கள். இதற்கு காரணம் தலைவர்கள் இல்லை என்பதல்ல, நல்லவர்களை, நல்ல தலைவர்களை, நல்ல பண்பாளர்களை, நல்ல ஆளுமைகளை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அடையாளம் காட்டுவதில்லை, அவங்கள பற்றி சொல்றதில்லை. சொன்னாதானே குழந்தைங்களுக்கு தெரியும். இப்படி ஒருத்தர் இருந்தார். ஐயா இளவரசு அவர்களை பற்றி ஒரு பெரும் நினைவு தொகுப்பு வெளியிட்டார்கள். அதுக்கு தலைப்பு இங்கிவனை யாம் பெறவே. இந்த நூல்லையே அவர் பலருக்கு நன்றி சொல்லி இருக்கிறார். அந்த நன்றி கூறியவர்களில் பேராசிரியர் மணிகண்டன், நம்முடைய அதியமானவர்கள், அம்மா வேலம்மாள் அவர்கள், அவங்களாம் அந்த நன்றி கூறியவர்களாக இடம்பெற்றவர்கள். அப்போ அந்த வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கணும். ஐயா அவர்களுடைய வீட்டுக்கு சில நேரங்கள் ஏதாவது செய்திக்காக காலையில் 7:30 மணிக்கு போயிருக்கேன். போனால் அப்போ ஒரு இளைஞர் உட்கார்ந்து அந்த டைனிங் டேபிள் மேலே அவ்வளோ புத்தகம் இருக்கும். டைனிங் டேபிள் தான், அதுக்கு இடையில இருக்க இடத்துல தான் சாப்பிட முடியும். அந்த இடத்துல உட்காந்து அவர் சில புத்தகங்களை புரட்டிகிட்டு இருப்பார், உட்கார்ந்துருப்பார். ஐயா எழுந்து வந்த உடனே, என்னப்பா காலங்கத்தால் வந்துட்டியான்னு தானே தோணும். என்னப்பா ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு கேட்பார். அப்புறம் யாரையாவது அறிமுகப்படுத்தினா, அப்போ சொன்னார் பாருங்க, யாருக்கு அறிமுகப்படுத்தினாலும் இவர் நம்ம தம்பிப்பா, நம்ம பையன்ப்பா, அது இப்படி சொல்கிறதுக்கு முதல்ல ஒரு மனசு வேணும் இல்லைங்க. இப்படி சொல்கிற யாராக இருக்கட்டும், அஞ்சாமை அப்படின்னா அவரை போல இன்னொருத்தரை நம்ம ஒப்பிட முடியாது. ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்னை விட ஐயா செந்தலை கௌதமன் அவர்களுக்கெல்லாம் உணர்வு மிகுந்த தொடர்பு அவரோட உண்டு. இந்த நட்பாம் கிழமை என்பதை வாழ்ந்து கண்டவர்கள் அவர்கள். அவங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய செய்தி இருக்குது. அதனால் நான் ஒரே ஒரு செய்தி, இந்த கம்பன் கழகம் நடக்குதே, அதை போல நாம் இளங்கோ இலக்கிய கழகம் என்ற ஒன்று தொடங்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஐயா அவர்களோடு அதில் நானும் சேர்ந்து செயல்பட்டேன். அப்படி தொடங்கிட்டோம். அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்கு சிறப்பு விருந்தினராக கலைஞர் அவர்களை அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்து பேராசிரியர் சுபவி அவர்கள், நான், ஐயா இளவரசு அவர்கள் 3 பேரும் கலைஞர் அவர்கள்ட்ட போய் தேதி கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். தேதி கேட்டுட்டோம். நாளை காலையில் 8 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ திராவிடர் கழகத்துக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஒரு மன வருத்தம் இருக்க நேரம். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ என்ன செய்யறது, நான் பரவாயில்ல சரி போவோம் அப்படின்னு நாங்கள் 3 பேரும் போயிட்டோம். போனால் நாங்கள் போனது ஒரு 7:40 மணி. முதல் நாள் தான் இந்த 69 விழுக்காடு சட்டம் பார்லிமெண்ட்டில் நிறைவேறுது. அன்றைக்கு ஐயா முரசொலி மாறன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் வாக்களிக்க போகலை. மற்றபடி அது முழுமனதாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றிய
சட்டம் அங்கே. இப்போ நாங்கள் 7:40க்கு போயிட்டோம். போன உடனே ஒரு 5 நிமிடத்தில் அங்கே செயல்மணின்னு ஒரு தொண்டர் இருப்பார். அவர் மேலே போயிட்டு வந்து ஐயா கூப்பிடுறாருன்னு. ஐயா நாங்கள் 8 மணிக்கு தானே சொன்னாங்க, 7:40 தானே ஆகுது. இல்லை இல்லை வாங்க. அப்புறம் மேலே போயிட்டோம். போனால் அவருடைய வழக்கம் போல் அந்த கை வச்ச ஒரு காடா பனியன், இந்த வயிற்று மேலே கட்டின லுங்கி, உட்கார்ந்து செய்தித்தாள்கள் அவர் முன்னால் இருக்கு, எல்லாத்தையும் படித்து குறிப்பெல்லாம் போட்டு, இது அறிக்கைக்கு, இது தலைப்புக்கு, இது கட்டுரைக்கு எல்லாம் போட்டு எல்லா செய்தித்தாளும் இருக்குது. எங்களை பார்த்த உடனே ஐயா வாங்க உட்காருங்க. நாங்கள் இப்படி கேட்டோம், அப்படியா என்ன செய்தின்னு. உடனே கூப்பிட்டார், உதவியாளரை கூப்பிட்டாரு. தன்னுடைய நாட்குறிப்பையும் எடுத்து பார்த்தாரு. இந்த தேதியா? சரி. அன்றைக்கி வேறு எதுவும் இல்லையே? இல்லை. சரி வரேன். உடனே சொல்லிட்டாரு. அப்போ எங்களுக்கு ஓ மகிழ்ச்சி. எங்கே வைக்கிறீங்கன்னு. இல்லை இனிமேல் தான் இடம் பார்க்க போகிறோம். சரி இடம் பார்த்துட்டு சொல்லுங்கள். சென்னைக்குள்ளே தானே? ஆமாம். சரி பொறுப்பிடலாம் அப்படின்னுட்டோம். அப்போ ஐயா இளவரசு அவர்கள் அப்புறம் ஒரு செய்தி, அவரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் எப்படி பேசுவார்னு. அப்புறம் ஒரு செய்தி அப்படின்னாரு. அதட்டலாம். கலைஞர் அவர்கள் என்ன அப்படின்னாரு. நேற்று சட்டம் நிறைவேறிடுச்சு. ஆமாம். இவர் மட்டும் ஏன் ஓட்டு போட போகல? கலைஞர் அவர்கள் அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் போகலை. இல்லை அது முறை இல்லை. முறை இல்லைன்னா கலைஞர் கேட்குறாரு, முறை இல்லைன்னா இல்லை போயிருக்கணும் இல்லை, அது வரலாற்று சட்டம் இல்லை, போயிருக்கணும் இல்லை அப்படிங்கிறாரு. போயிருக்கணும் தான், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் போக முடியலை. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற. சட்டம் நிறைவேறிடுச்சுல்ல, அப்புறம் என்ன இருந்தாலும் அப்படின்னு ஆரம்பித்தார். வேறு ஏதோ சொல்ல போகிறாருன்னு தெரிஞ்சு அப்புறம் நான் ஒரு பக்கம், பேராசிரியர் சுபை ஒரு பக்கமாக ஐயா வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம். அப்புறம் வெளியில் வந்த பிறகு சிரிக்கிறாரு. ஏன் வராமல் போயிடுவாரா? இல்லை இல்லை அவர் நீங்கள் கேட்ட பிறகும் ஒன்றும் சொல்லலையே, வரேன்னு தானே சொன்னார். அதனால் வராமல் போக மாட்டாருங்கய்யா, எதுக்கு நமக்கு இப்போ போய். இருந்தாலும்ப்பா நினச்சதை சொல்லிடணும். இத்தகைய மனிதர்கள் பெறுவதை விட இழப்பது அதிகமாகத்தான் இருக்கும் இல்லையா? அந்த இழப்புகளை பற்றி எண்ணாமல் இருந்தால்தான் அந்த அரிமா நோக்கு ஒருவருக்கு அமைய முடியும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அத்தகைய ஒரு அரிமா என்றால், அவருடைய ஆய்வை பல்வேறு வடிவங்களில் நமக்கு கொடுத்த ஐயா இளவரசு அவர்கள் மற்றொரு அரிமா. அவர்கள் இருவரையும் இணைத்து நடத்திய இந்த கருத்தரங்கம் சிறப்புற நடைபெறுவதற்கு மீண்டும் என் பாராட்டையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.